நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். புளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூடுதலாகவே புளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு இதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெந்தயம். இது வந்து மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் ஜீரகம். இது பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி. இது மிளகாத்தூள். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள். இது வந்து ஜீரகத்தூள். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வெல்லம். இது கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு வந்து செய்யணும். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துருங்க. வெந்தயம் சேர்த்துட்டு மிளகாய் வத்தல் 2 மிளகாய் வத்தல் நான் சேர்த்துருக்கேன். காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துருங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். கொஞ்சோண்டு மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு